மீன்பிடி தடைக்காலம் இன்றுடன் முடிவடையும் நிலையில் விசைப்படகு மீனவர்கள் இன்று நள்ளிரவு முதல் கடலுக்கு செல்ல உள்ளனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை சென்னை காசிமேடு மீன்பிடி துறைமுகத்தில் இருக்கும் நமது செய்தியாளர் டார்வினிடம் கேட்கலாம். டார்வின், மீன்பிடி தடைக்காலம் நிறைவடைவதையொட்டி மீனவர்கள் கடலுக்கு செல்ல எப்படி தயாராகி வருகின்றனர்? அதாவது மீன்பிடி தடைக்காலமானது கடந்த மாதம், அதாவது ஏப்ரல் மாதம் 15ஆம் தேதி முதல் இம்மாதம் 29ஆம் தேதி, அதாவது இன்று நள்ளிரவு 12 மணி வரை அமலில் இருக்கிறது. இந்த காலத்தில் வந்துட்டு மீனவர்கள், விசைப்படகு மீனவர்கள் யாருமே வந்து கடலுக்கு செல்ல மாட்டார்கள். இதற்கு முக்கிய காரணம் என்னன்னா, இனப்பெருக்கம், அதாவது மீன்களின் இனப்பெருக்கம் காலமாக இது கருதப்படுகிறது. எனவே வந்துட்டு இந்த நாட்களில் அவர்கள் சென்றால் மீன் இனப்பெருக்கம் பெருக முடியாது என்ற காரணத்தினால வந்துட்டு அரசாங்கமே இது ஒரு தடை விதித்திருக்கிறது. கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக இது வந்து அமலில் இருந்து வருகிறது. இந்த காலங்களில் வந்துட்டு மீனவர்கள் வந்து தங்களுடைய படகுகள் மற்றும் வலைகளை பழுது பார்ப்பதற்காக அந்த நேரத்தை பயன்படுத்திக் கொள்வார்கள். மேலும் தற்போது பார்த்தோம்னா இந்த 45 நாட்கள் முடிவடைகிற இன்று நள்ளிரவோடு முடிவடைகிற சூழ்நிலையில் மீனவர்கள் அனைவருமே வந்துட்டு தங்களுடைய படகுகளை ஆயத்தப்படுத்தி அதில் வந்துட்டு ஃப்ரீசர் பாக்ஸ் அப்படின்னு சொல்றதுல அந்த குளிர்சாதன பதப்படுத்தும் பெட்டியில் ஐஸ் கட்டிகளை நிரப்பும் பணி, மேலும் வந்துட்டு வலைகளை பழுது பார்த்து வலைகளை வந்து அடுக்கும் பணியில் போன்றவற்றில் ஈடுபட்டு இருக்கிறாங்க. மேலும் வந்துட்டு குடித்தண்ணீர், அவர்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அதாவது கடலுக்கு சென்றால் கிட்டத்தட்ட ஒரு 3 to 5 நாட்கள் வரை வந்து வெளியே வரமாட்டார்கள். எனவே அதற்கு தேவையான உணவுப் பொருட்கள், சமைப்பதற்காக தேவையான பொருட்கள் அனைத்தையுமே வந்து அவர்கள் எடுத்து செல்வார்கள். குடித்தண்ணீர் நிரப்பும் பணி போன்றவற்றை அவர்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். மேலும் வந்துட்டு சில இங்கிருக்கிற கிட்டத்தட்ட 1300 படகுகளில் வந்து 900 படகுகளை வந்து தற்போது நல்ல நிலையில் இருப்பதால் அந்த 900 படகுகள் தான் இன்று நள்ளிரவு வந்துட்டு மீன்பிடிக்க செல்வதாகவும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். எனவே தற்போது வந்து முழு ஆயத்த நிலையில் அவர்கள் இருக்கிறார்கள். இன்று நள்ளிரவு அவர்கள் புறப்பட்டு கிட்டத்தட்ட ஒரு 4 நாட்களுக்கு பின்புதான் கரை திரும்புவார்கள். அந்த நேரம் தான் அவர்களுக்கு வருமானத்தை பெருக்கக்கூடிய விதமாக அவர்களுக்கு அமையும் என்ற ஒரு நம்பிக்கையும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அனிதா. டார்வின், மீனவர்கள் என்ன மாதிரி கோரிக்கையை வலியுறுத்துறாங்க? அதாவது இந்த மீன்பிடி தடைக்காலம் அமலில் இருக்கும் காலத்தில் வந்து அவர்களுக்கு வருமானம் என்பது ஒரு மிக சொற்ப அளவிலே இருந்து வருகிறது. அது குறித்து வந்துட்டு நம்மள்டே இருக்கிற மீனவர்கள்ட்டே நாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா அவர்கள் தான் நம்மளுடைய விட அவர்கள் இந்த சூழ்நிலை அவர்கள் வசித்திருப்பதால் அவர்கள் அந்த 45 நாட்கள் எப்படி காலத்தை கடத்தினார்கள் என்பதை அவர்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஐயா வணக்கம். நீங்கள் வந்துட்டு இந்த 45 நாட்கள் மீன்பிடி தடை காலத்தில் இருந்தபோது என்னென்ன பணிகளை மேற்கொண்டீங்க? இந்த வாழ்வாதாரத்திற்காக நீங்கள் என்ன மாதிரிப்பட்ட வேறு வேலைகள் ஏதாவது செய்தீர்களா? உங்களுக்கு அரசாங்கம் எந்த மாதிரிப்பட்ட பணம் கொடுக்கிறார்கள்? அதாவது நாங்கள் வந்து இந்த மீன் பிடிக்கிற தொழில் மட்டும்தான் எங்களுக்கு தெரியும். வேறு எங்கேயும் போய் வேறு தொழில் எங்களால் பண்ண முடியாது. இந்த 45 நாள் எங்களுக்கு வந்து இந்த தொழில் பண்ணுறதுனால வேறு வேலை எங்கேயும் பண்ண முடியாதனால எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாகுது. இப்போ கவர்மெண்ட் வந்து 2000 ரூபா தராங்க. அது போதுமானது இல்லை. ஒரு நாளைக்கு 200 ரூபா குறைஞ்சபட்சம் செலவாகுது வீட்டுக்கு சாப்பாடு செலவுக்கு. அதனால் வந்து இந்த இப்போ 2000 ரூபா வந்து கொடுக்கறதுக்கு பதில் ஒரு 10,000 ரூபா 12,000 ரூபா கொடுத்தாக்கா எங்களுக்கு ரொம்ப ஒரு உதவியாக இருக்கும். அதே நேரத்தில் ஃபீஸ் கட்ட வேண்டிய நேரம், குழந்தைங்களாம் ஃபீஸ் கட்ட வேண்டிய நேரத்தில் இது ஸ்ட்ரைக் விடுறதுனால எங்கள் குடும்பம்லாம் ரொம்ப வந்து கஷ்டப்படுது. இது வந்து அதாவது தற்போது பொறுப்பேற்றிருக்கிற அதிமுக அரசு அவங்களுடைய தேர்தல் அறிக்கையில் மீனவர்களுக்கு அந்த நிவாரணத் தொகை வந்து 5000 ரூபாவா உயர்த்தி தரதா இருந்துச்சு. ஆனால் இதற்கு மேலும் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இது எந்த அளவுக்கு நீங்கள் அதிகாரிகள்கிட்ட வலியுறுத்துறீங்க, அல்லது ஏதாவது அமைச்சரை பார்த்து நீங்கள் வலியுறுத்தி இருக்கிறீர்களா? அம்மா சொன்னது அந்த 5000 ரூபான்றது எங்களுக்கு போதுமானது தான். இருந்தாலும் அது வந்து பத்தாது. 5000 ரூபா தேர்தல் நிதியில் கொடுத்து சொல்லிக்கிறாங்க. அந்த தேர்தல் நிதியில் அந்த அம்மா கொடுக்குற அந்த 5000 ரூபா எங்களுக்கு போதுமானது இல்லை. ஒரு 10,000 ரூபா கொடுத்தாக்கா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். குழந்தை குட்டிங்களுக்கு சாப்பாடு வசதி எல்லாம் நல்லாயிருக்கும். அதாவது தற்போது வந்து இவர்கள்ட்ட தெரிவித்த கோரிக்கை என்னென்னா, தேர்தல் சமயத்தில் அதிமுகவானது தேர்தல் அறிக்கையில் வந்து 5000 ரூபாய் உயர்த்தி தருவதாக சொல்லியிருக்கிறார்கள் 2000 ரூபாயிலிருந்து. ஆனால் அது பத்தாது, 10,000 ரூபாய்க்கு மேல் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். ஏனென்றால் பள்ளி கல்லூரிகள் திறக்கும் காரணத்தினால் இவருடைய பிள்ளைகளை படிக்க வைப்பதற்காக அதிக செலவு இருக்கும் என்ற கோரிக்கையை அவர்கள் வைத்திருக்கிறார்கள். அனிதா. டார்வின், உங்கள் தகவல்களுக்கு நன்றி.